சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை 1 லட்சம் ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் இன்று சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை 22 காரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 165 ரூபாயும் சவரனுக்கு 1320 ரூபாயும் சரிந்துள்ளது. இதையடுத்து கடைகளில் சவரன் விலை 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய சந்தை விலை 12,350 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 211 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. அதிமுக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணியை அதிமுக நேற்று தொடங்கியது. இந்நிலையில் 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் தற்போது மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பாஜக கூட்டணியே காரணம் என அப்போது சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருந்தது பரபரப்பை கிளப்பியது. தற்போது மீண்டும் பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் சி.வி. சண்முகம் தொகுதி மாற விருப்பம் தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு இணையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அன்புமணி தரப்பு எம்எல்ஏவான சிவக்குமார் வசம் உள்ளது. இதனால் அன்புமணி தரப்பிடமிருந்து மயிலம் தொகுதி பறிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மதுரை விளாச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொம்மைகள் தயாரிப்பு பணியில் கைவினை கலைஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மதுரைக்கு அருகே உள்ள விளாச்சேரி கிராமம் பாரம்பரிய களிமண் பொம்மைகளை தயாரிப்பதற்கு பெயர் பெற்றதாகும். இங்குள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதால் கிறிஸ்துமஸ் பொம்மைகள் தயாரிப்பு பணியில் கைவினை கலைஞர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மாதா, குழந்தை இயேசு, தேவதைகள், கால்நடைகள் உள்ளிட்ட உருவங்களை தத்ரூபமாக வடிவமைத்து வருகின்றனர். இந்த பொம்மைகள் அனைத்தும் தேவாலயங்கள், வீடுகளில் காட்சிப்படுத்தும் நிலையில் ஒரு செட்டாக உருவாக்கி விற்பனைக்கு இவர்கள் அனுப்பி வருகின்றனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி உளுந்தூர்பேட்டை கைலாசநாதர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே குவிந்தனர். சிறப்பு பூஜைகள், மூலவருக்கு நடைபெற்ற மகா தீபாராதனையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் தங்களது வேண்டுதல் நிறைவேற நெய்விளக்கு ஏற்றி பெண்கள் வழிபட்டனர். திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள், குழந்தைகள் பஜனை பாடல்களை பாடியபடி திருச்செந்தூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அதிகாலையிலேயே குவிந்த ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்மாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி 8வது நாளாக முழு கொள்ளளவில் நீடிக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளது. ஏரிக்கு 270 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. 8வது நாளாக இன்றும் புழல் ஏரி அதன் முழு கொள்ளளவில் நீடிக்கிறது. மேலும் புழல் ஏரியிலிருந்து 270 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர் இருப்பு 536 மில்லியன் கன அடியாக உள்ளது. இதேபோல் 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேர்வாய்கண்டிகை ஏரியில் நீர் இருப்பு 462 மில்லியன் கன அடியாக உள்ளது. திருச்சி மாவட்டம் கருவேலங்காட்டு பகுதியில் குழி தோண்டி மூடப்பட்ட மேடான இடத்தில் உடல் ஏதும் புதைக்கப்பட்டதா என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சன்னாசிப்பட்டி அருகே திருச்சி திண்டுக்கல் முதன்மை சாலையில் சாலையோரமாக உள்ள கருவேலங்காட்டு பகுதியில் சமீபத்தில் குழி தோண்டி மூடப்பட்ட தடயம் இருந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்கள் குறிப்பிட்ட இடத்தில் சுமார் 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி பார்த்தனர். ஆனால் பொதுமக்கள் அச்சமடைந்தபடி அங்கு இறந்த உடலை புதைத்ததற்கான அடையாளம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது.
மின்கம்பம் நடுவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளருக்கு கரூர் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் நெய்தலூர் பகுதியில் மின்கம்பம் நட சுந்தரராஜன் என்பவரிடம் 2000 லஞ்சம் பெற்ற வழக்கில் மின்வாரிய அலுவலகத்தின் உதவி பொறியாளராக இருந்த நாராயணனை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. இந்த வழக்கை 14 ஆண்டுகளாக விசாரித்து வந்த கரூர் நீதிமன்றம் நாராயணனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பூச்சிக்கொல்லி மருந்து கடை உரிமையாளரிடம் 8,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண்மை உதவி இயக்குநர் கேசவராமனை நேற்று இரவு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வேளாண் இடுபொருட்களை முறைகேடாக விற்பனை செய்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் வெட்டுவாடி கிராமத்தில் தார் பாய்களை கொண்டு கூடாரங்கள் அமைத்து கடும் குளிரில் அவதியுற்று வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். வனப்பகுதியையொட்டியுள்ள வெட்டுவாடி கிராமத்தில் 7 குடும்பங்கள் வீடு இல்லாமல் தார் பாய்களை கொண்டு கூடாரம் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். அன்றாட கூலிகளாக காபி மற்றும் பாக்கு தோட்டங்களில் வேலை பார்க்கும் இவர்கள் கடும் பனிக்காலத்தில் பிளாஸ்டிக் தார்பாய்களால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்வது சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குளிர்லால படிக்கவே முடியல. பின்ன ஒரு வீட்டில் 4-5 பேர் தான் தங்குறோம். என்ன பண்ணு தெரியல. அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? வீடு கட்டி கொடுக்கணும். கரண்டு இல்லை, கரண்டு வேணும். தண்ணி இல்லை, தண்ணியும் வேணும். ரோடு அதுதான். குளிரின் தாக்கம் மட்டுமன்றி வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கும் அவர்கள் தங்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 13 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தனர். பின்னர் மயிலாடுதுறை மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஒரு விசைப்படகில் 14 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தது. ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விசைப்படகு ஓட்டுநர் ஒருவருக்கு மட்டும் 9 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மீதமுள்ள 13 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை வரவேற்ற மயிலாடுதுறை மீன்வளத்துறை அதிகாரிகள் சொந்த ஊருக்கு தனி வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். சென்னை நங்கநல்லூரில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை விமான நிலையம் அருகே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி சென்னையில் புதிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக ஆண்டுதோறும் சென்னை வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை வந்து தங்குவார்கள். அவர்கள் தங்குவதற்கு ஏதுவாக விமான நிலையத்திற்கு அருகில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட உள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சிறிது நேரம் பெய்த மழைக்கே OMR சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியது. சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், குமரன் நகர் ஆகிய இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு நிறுவன சொத்துக்களை மிக குறைந்த பணத்தை கொடுத்து அபகரிக்க முயன்றதாக சோனியா, ராகுல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு அண்மையில்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தது. ஆனால் காவல்துறை விசாரணை அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு செய்யப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை ஏற்க முடியாது என டெல்லி நீதிமன்றம் கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உரிமம் பெறாத செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவது நடைமுறைக்கு வந்துள்ளது.
சென்னை மாநகராட்சியில் 98,523 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் 55,319 செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே உரிமம் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடு வீடாக சென்று செல்லப்பிராணிகள் வளர்க்கப்படுகிறதா, அதற்கான உரிமம் பெறப்பட்டுள்ளதா என மாநகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் உரிமம் பெறாத செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். அதை சொல்கிறாங்களே, ஏதோ காணாமல் போனால் கூட கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது நல்லது தானே. நம்ம வீட்டுக்கு வளர்க்குறோம், அதுவும் ப்ராப்பராக இருந்ததுன்னா நமக்கும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்பராக வளர்க்குறதுனா நம்ம வெளியில் ரொம்ப கூட்டிகிட்டு போக மாட்டோம், வீட்டுள்ள வச்சு வளர்ப்போம். சில டைம் 2 டைம்ஸ் வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம். வீட்டில் எப்படி சுத்தபத்தமாக இருக்கணுமோ நாங்கள் அது மாதிரி பார்த்து வளர்த்துக்கிறோம். காலை மற்றும் மாலை வேளைகளில் வீடு வீடாக பூங்காக்கள் மற்றும் செல்லப்பிராணிகளை அழைத்துச் செல்லும் இடங்களில் ஸ்கேனர் மூலம் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி சிப் பொருத்தப்பட்டுள்ளதா என சோதனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை 1 லட்சம் ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் இன்று சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை 22 காரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 165 ரூபாயும் சவரனுக்கு 1,320 ரூபாயும் சரிந்துள்ளது. இதையடுத்து கடைகளில் சவரன் விலை 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய சந்தை விலை 12,350 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 211 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் மூலமாகத்தான் மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் நுழைவு வாயில் முன்பு அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தினர் கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீழமை நீதிமன்றங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகளை சரிபார்க்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நடைமுறையை அமல்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கீழமை நீதிமன்றங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகளை சரிபார்க்காமல் இந்த நடைமுறை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வழக்கு தாக்கலானது நிலுவையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக எந்தவிதமான வழக்கையும் நாங்கள் தாக்கல் செய்யவிடவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செல்போன்களை திருடிய வடமாநில இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் அமரும் இடத்தில் கரூரைச் சேர்ந்த சங்கீத் என்பவரின் 36,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன் திருடப்பட்டது. சார்ஜர் பாயிண்டில் இருந்த செல்போனை திருடியதாக அவர் அளித்த புகாரின் பேரில் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து ஹரியானாவைச் சேர்ந்த முகேஷ் லால் என்பவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று திருவனந்தபுரம் ரயிலில் வந்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பாமிதா பானுவின் செல்போன் திருடப்பட்டது. அவர் அளித்த புகாரின் பேரில் பிளாட்பார்ம் சுற்றித் திரிந்த பீகாரைச் சேர்ந்த மோகன் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர்கள் இருவரும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள மேற்குவங்க மாநிலத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்துக்கான சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்ததை அடுத்து வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58,20,898 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் இறந்ததாக அடையாளம் காணப்பட்டவர்கள் 24.17 லட்சம் பேர். அதேபோல் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து 19.88 லட்சம் பெயர்களும் பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய பட்டியலில் உள்ள 12.20 லட்சம் வாக்காளர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் 1.38 லட்சம் போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.
அரசு உதவி பெறும் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக மாநில முதலமைச்சரை நியமிக்கும் மேற்கு வங்க மாநில அரசின் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கும் அம்மாநில ஆளுநர்களுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் இந்த மோதல் அதிகரித்த நிலையில் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் வகையிலான மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் 2022ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதா நீண்ட தாமதத்துக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சரை வேந்தராக நியமிக்கும் மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கொண்டாட உதகைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களை கவர்வதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட அரிய வகை ஆர்கிட்ஸ் வகை செடிகள் மற்றும் கள்ளி செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கார்டன் சூப்பராக இருக்கு. கார்டன் ஒரு நாள் பார்த்தா அந்த மாதிரி நின்று பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. கார்டன்ஸ் நிறைய ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃபாரின்லேருந்து பார்க்குற அந்த யூடியூப்பில் பார்க்குற ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. கேக்டஸும் நிறைய இருக்குது. பார்க்க முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. கண்ணாடி மாளிகையில் டென்ட்ரோயம், பால்போபலம் உள்ளிட்ட 32 வகையான ஆர்கிட் செடிகளும் 20 வருடமான எச்சினோ குரூசோனில், மபிலிர்லியா, மைக்ரோதெல்லா உள்ளிட்ட 10 வகையான கள்ளிச்செடிகள் என 5000 தொட்டிகள் உள்ள பூக்கள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. வறுமை ஒழிப்பு திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முடக்குவதன் மூலம் வறுமையை ஒழிக்க நியாயமாக போராடி வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை மோடி அரசு தண்டிக்க நினைப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் 100 நாள் வேலை திட்டம் கொண்டுவரப்பட்டதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஏழைகளை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக கூறியுள்ளார். ஊரக வேலை உறுதி திட்டத்தை குழிதோண்டி புதைக்கும் வகையிலும் மாநில உரிமைகளை பறித்து மாநில அரசுகளின் மீது நிதிச்சுமையை ஏற்றும் வகையிலும் புதிய மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கியுள்ளதாகவும் அமைச்சர் ஐ. பெரியசாமி குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற ஏழைகளை வஞ்சிக்கும் பாஜகவுக்கும் அதனை ஆதரிக்கும் அடிமைகளுக்கும் மக்கள் வாக்குச்சாவடியில் பதில் தருவார்கள் என்றும் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மருந்துகளை பரிந்துரைக்கும் போது அதனை தெளிவாகவும் பெரிய எழுத்துகளிலும் எழுத வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ள தேசிய மருத்துவ ஆணையம் மருந்து பரிந்துரை சீட்டுகளை தெளிவாக எழுதுவது தொடர்பான பாடத்தை மருத்துவ பாடத்திட்டத்தில் சேர்ப்பது அவசியம் என்று பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருந்து சீட்டு நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு என சிறப்பு துணைக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த குழுவானது நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கும் மருந்து பரிந்துரைகள் தெளிவாக உள்ளதா என்பதை மதிப்பிடும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு மூலப்பெயருடன் கூடிய மருந்துகள் தெளிவாக புரியும் வகையில் பெரிய எழுத்துக்களில் எழுதி மருத்துவர்கள் பரிந்துரைப்பது கட்டாயம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு நிறுவன சொத்துக்களை மிக குறைந்த பணத்தை கொடுத்து அபகரிக்க முயன்றதாக சோனியா, ராகுல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு அண்மையில்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தது. ஆனால் காவல்துறை விசாரணை அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு செய்யப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை ஏற்க முடியாது என டெல்லி நீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் எதிரிகளை பழிவாங்க ஒன்றிய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறியுள்ளார். இதனை நீதித்துறை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லாமல் இதுபோன்ற வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் மட்டுமே போடப்படுவதாக மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். உண்மை இருப்பதன் காரணமாகவே ராகுல், சோனியா காந்தி நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய அரசின் பழிவாங்கும் அணுகுமுறையால் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் அவற்றை அரசியல் மிரட்டலுக்கான கருவிகளாக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை 1 லட்சம் ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் இன்று சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை 22 காரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 165 ரூபாயும் சவரனுக்கு 1320 ரூபாயும் சரிந்துள்ளது. இதையடுத்து கடைகளில் சவரன் விலை 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய சந்தை விலை 12,350 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 211 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சிறிது நேரம் பெய்த மழைக்கே OMR சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியது. சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், குமரன் நகர் ஆகிய இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகே திமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வரும் 2ஆம் தேதி திருச்சியில் மதிமுக சார்பில் மது ஒழிப்பு சமத்துவ நடைப்பயணத்தை வைகோ தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பான அழைப்பிதழை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மக்கள் மத்தியில் திமுக கூட்டணிக்கு அமோக வரவேற்புள்ளதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியாகவே அது அமையும். இதை தொடக்க காலத்திலிருந்தே நான் சொல்லி வருகிறேன். யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, யார் எத்தகைய சவால்களை அறைகூவல்களை ஏறினாலும் சரி, மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிக்குத்தான் வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தற்போதைய அரசியல் சூழல், சமூக நீதி பணிகள் குறித்தும் விவாதித்ததாக வைகோ கூறினார். சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு நில வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்ப்புற வாழ்விட அடிமனையில் குடியிருக்கும் மக்களுக்கு குறைந்த விலையிலே கிரயம் செய்திடு. தொடர்ந்து ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் கோரிக்கை தொடர்பாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை வழங்க உயரதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த குழு விரைவாக அமைக்கப்படுவதும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பரிந்துரையை பெற்று இந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். ஒன்றிய அரசுக்கு சொந்தமான இடத்தில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூரில் இயங்கி வரும் சுமார் 17,000 விசைத்தறிகளில் தயாரிக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துண்டுகள் தேக்கமடைந்து இருப்பதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விசைத்தறிகளை பழைய இரும்பு கடைக்கு அனுப்பும் அவலம் ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இன்றைய தினம் ஜவுளி தொழில் மிக மிக தாழ்நிலைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது. விசைத்தறி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பாதி பேர் இன்றைக்கு தறிகளை பழைய இரும்பு கடைக்கு அனுப்பக்கூடிய அவல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. விசைத்தறி தொழிலை பாதுகாக்க மாவட்டந்தோறும் தமிழ்நாடு பஞ்சாலை கழகத்தின் மூலம் நேரடி விற்பனை மையங்களை நிறுவ வேண்டும் எனவும் அரசின் கடனுதவி கிடைத்தால் தொழிலை சிறப்பாக நடத்த முடியும் என்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் கொஞ்சம் கூலிக்கு தான் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் சொந்தமாக தறி போட்டு பண்ணலாம் அப்படின்னு தறி போட்டும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாவு நூலெல்லாம் நாங்கள் வெளியில் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் லோனெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சதுன்னா பரவாயில்லையா இருக்கும். பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலையுடன் தலா 2 துண்டுகளை வழங்க வேண்டும் எனவும் விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் மீண்டும் பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் நகர், புறநகர், ஆத்தூர், சின்னாளப்பட்டி, நத்தம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் திடீரென பயங்கர வெடி சப்தத்துடன் கூடிய அதிர்வுகள் உணரப்பட்டன. இந்த வெடி சப்தத்தால் முதியவர்கள், நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெடி சத்தம் கேட்குது. இது எங்கே வெடிக்கிறாங்க, எதுக்கு வெடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த 9 to 10க்குள்ளே இந்த 6 மாதத்தில் பல இடம் திடீர்னு சத்தம் கேட்குது. என்னன்னு எங்கே வெடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. எங்களுக்கு பொதுமக்களுக்கு எங்களுக்கு ஒரே பீதியாக இருக்குது. திண்டுக்கல் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெடி சப்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டு வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச தொடர்களை தமிழ்நாட்டில் எப்படி வெற்றிகரமாக நடத்தி வருகிறோமோ அதேபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களும் சர்வதேச அளவில் வெற்றி பெற்று வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2 நாள் விளையாட்டு கருத்தரங்கத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் இந்த ஆண்டு 100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் அதில் 20 பேர் மாற்றுத்திறன் வீரர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் கூறினார். எப்படி சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோமோ அதே மாதிரி பல சர்வதேச போட்டிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிட்டு வராங்க, சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. முன்னதாக விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் உடல்திறன் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க புதிய செயலியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். கடந்த 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியாவின் வரலாற்று சிறப்பான வெற்றியை நினைவுகூரும் வகையில் சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவஸ் தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 13 நாட்கள் நடைபெற்ற இந்த போரின் முடிவில் மகத்தான வெற்றியை இந்தியா பெற்றது. இந்திய ராணுவத்தின் துணிச்சல், தியாகம் மற்றும் வெற்றியை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விஜய் திவஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதில் முப்படையைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் மற்றும் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி ஆந்திர ஓட்டல் அதிபரிடம் நூதன முறையில் பணம் பறித்த 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் நட்சத்திரா என்ற பெயரில் ஹோட்டல் நடத்தி வரும் ஜெகதீஷ் பாபு என்பவர் திருப்பதியில் புதிய ஹோட்டல் தொடங்க முடிவு செய்தார். இதற்கு 1 கோடி ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் சீனிவாசன் என்பவரை அணுகினார். அவர் மூலம் சென்னையை சேர்ந்த சிவக்குமார் அறிமுகமானார். இவரது ஏற்பாட்டில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை சேர்ந்த சதீஷ் என்பவரை அணுகிய போது வீட்டு பத்திரமும் வங்கிக் கடன் பெறுவதற்கான நடைமுறை செலவிற்காக 4,15,000 ரூபாயும் கேட்டார். இதை கிருஷ்ணகிரி அருகே காரில் எடுத்துச் சென்ற போது மற்றொரு காரில் வந்த 5 பேர் வழிமறித்து பணத்தை பெற்றுக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் 8 பேரை கைது செய்த மகாராஜ கடை போலீசார் அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மற்றும் 3 கார்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை 1 லட்சம் ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் இன்று சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை 22 காரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 165 ரூபாயும் சவரனுக்கு 1,320 ரூபாயும் சரிந்துள்ளது. இதையடுத்து கடைகளில் சவரன் விலை 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய சந்தை விலை 12,350 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 211 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சிறிது நேரம் பெய்த மழைக்கே OMR சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியது.
சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், குமரன் நகர் ஆகிய இடங்களிலும் பலத்த மழை பெய்தது.